வணக்கம். நான் கோவை விஸ்வநாதன். ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். பங்குச்சந்தையின் போக்கு எவ்வாறு உள்ளது? ஒரு தோராயமாக ஒரு ப்ரெடிக்ஷன் தான், பட் நாட் டெசிஷன். இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்களுடைய பயிற்சியின் நோக்கத்துக்கு தான். நீங்கள் எந்த முதலீடு அல்லது எந்த வர்த்தகமாக இருந்தாலும் தங்களுடைய நிதி ஆலோசனை கலந்தாலோசித்து அதற்கு பின்பு முடிவு எடுப்பது உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். சந்தை என்றாலே உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், ரிஸ்க் ரிவார்டு தெரியும். ரிஸ்க் தெரியாம இந்த சந்தையில் எந்த வர்த்தகம் மேற்கொண்டாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் முறையாக டெக்னிக்கல் மற்றும் உங்களுடைய நிதி ஆலோசனையும் கலந்தாய்வு செய்து அதற்கு பின்பு வர்த்தகமோ முதலீடோ மேற்கொள்வது என்பது ஆரோக்கியமாக. இன்று 19/5/2026 நிப்டியின் போக்கு as per AstroGan angles, அதன் அடிப்படையில் எவ்வாறு அது நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பது இது ஒரு ப்ரிடிக்ஷன், நாட் டெசிஷன். இந்த லெவல்ல இருந்தால் இதுக்கு மேலே கீழே இதனுடைய இயக்கம், சந்தையினுடைய போக்கு மற்றும் உலக காரணிகள், உள்ளூர் காரணிகள் இதற்கு தகுந்த மாதிரி ஒரு இயக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்று என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேனே தவிர இது பரிந்துரை அல்ல. இப்போ நிப்டி 50 பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 18/5/2026 அன்னைக்கு 23,643 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 23,482.20. இப்போ ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்கன்னா 23,317.10. நேற்றுக்கு டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 23,695.65. அப்போ நேற்றுக்கு டே லோ இருக்கக்கூடிய ஸ்விங் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 378.55 பாயிண்ட்ல ஏற்ற இறக்கத்துடன் நேற்றுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 19.63 க்ளோசிங் பேசிஸ்ல பாசிட்டிவ்ல ஆயிருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பவுமே இந்தியா விக்ஸ் கிரீன்ல இருந்தால், தட் இஸ் பாசிட்டிவா இருந்தால் நம்மளுடைய இண்டெக்ஸுக்கு அதுக்கு எதிர்மறையாக இருக்கும் என்பது நான் இப்பொழுது தெரிவிச்சிருக்கேன். அப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு இந்த நிப்டி 50 அதனுடைய குறியீட்டுல கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 23, லாசர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 27. அப்போ நேற்றுக்கு சந்தை இறக்கத்தை சந்தித்தாலும் ஹை வாலட்டைல்ட்டா இருந்தாலும் 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 8 ஸ்டாக்ஸ் இன்க்ளூடிங் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு இயர் ஹை 4134. அதே மாதிரி 52 வீக் லோ பார்த்தீங்கன்னாக்கா 17 ஸ்டாக்ஸ் டவுன்ல இருக்கு, இன்க்ளூடிங் கல்யாண் ஜுவல்லரி, அது 52 வீக் லோவில் இருக்கு. அப்போ இந்த சந்தையில் வைஸ் ட்ரேடர்ஸ் ஆல்வேஸ் ஏர்னிங் மணி. அப்போ ஆல்வேஸ் ட்ரேடிங் வித் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வித் ஜெனிங் டார்கெட். இன்ட்ராடேவாக இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சோயஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். அதை முதல்ல நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஜிடிடி ஆர்டர்னு ஒரு சௌரியம் இருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திட்டேனாக்கா உங்களுக்கு ஸ்டாப் லாஸு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு எல்லாமே அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். அப்போ ஓவரால் பேசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு மார்னிங் ஓப்பன் கேப் டவுனாக இருந்திருக்கு டு பிளாட் வைட். இன்ட்ராடே நேச்சர் வாலட்டில் ரெக்கவரி அட்டம்ஸ். அப்போ இன்னைக்கு ட்ரெண்ட் பயாஸ் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைல்டு பேரிஷ் டு சைடு வேஸ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் காமிக்கிறது எஸ் பர் டேட்டா. ட்ரெண்டிங் ஜோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 23,600 to 23,800. சரி, இன்னைக்கு இம்மீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,550 to 23,500. ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 23,350, 23,500 நம்ம கருத்தில் கொள்ளலாம். அப்போ டெசிசிவ் க்ளோஸ் பிலோ 23 ஒரு பேனிக் செல்லிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சந்தையின் போக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உலக காரணிகள் மற்றும் செய்தியின் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கிறதுனால
இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம அசஸ் பண்ணிக்கிறது ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிற ஒரு கருத்துல தெரிவிக்கிறேன். இது பரிந்துரை இல்லை. அப்போ உச்சம் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 23,780 டு 23,850 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அப்போ 24,000க்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் புல்லிஷ் பிரேக் அவுட். இது 24,200 24,250க்கு வரையும் செல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அப்போ இன்ட்ராடே வியூ ஓப்பனிங் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னா சான்சஸ் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அப்போ நாம அந்த 30 மினிட்ஸ்ல டே ஹை டே லோலாம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தீர்மானிச்சுக்கிறது ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி வீக்னஸஸ் காமிச்சாங்கன்னா இன்னைக்கு கண்டினியூ சான்சஸ் ஃபார் டவுன் சைடு ப்ரெஷருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நிப்டியில் இருக்கக்கூடிய பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமும் வீக்கா இருந்ததுனாக்கா நிப்டியை ட்ராக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. இன்னை பொறுத்தவரையிலையும் ஐடி ஸ்டாக் சப்போர்ட் பண்ணினால் மட்டுமே ரெக்கவரிக்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்கண்ட விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தியரி அடிப்படையில் காட் தியரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆஸ் பர் பிளானட்ஸ் அண்ட் அந்த எத்தனை டிகிரியில் இருந்தால் இன்னைக்கு என்ன பிளானட்ஸ் எப்படி ஃபேவர் இருக்கு, நாட் ஃபேவர் டு மார்க்கெட், இந்த அடிப்படையில் ஒரு அனுமானத்தில் நான் தெரிவிச்சிருக்கேன். இது எதுவும் பரிந்துரை இல்லை. சந்தையின் போக்கு உலக காரணிகள் மற்றும் உள்ளூர் காரணிகளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இயக்கம் இருப்பது என்பதை தங்கள் மனதில் கொள்ள பங்கு சந்தையில் எதுவுமே தீர்மானமாக சொல்ல முடியாது. அப்போ எல்லாமே ஒரு அனுமானத்தில் இருக்கு. அதனால நம்ம எல்லாத்துக்கும் தயாராக தான் இந்த வர்த்தகத்துல நம்ம மேற்கொள்வது நமக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங். நான் இதில் திரும்ப சொல்றேன், எந்த பரிந்துரையும் செய்யவில்லை. என்னுடைய பார்வையில் இன்று பங்கு சந்தை இப்படி நகர்வதெல்லாம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் மட்டும்தான் சொல்லுகிறேன் தவிர எதுவும் உறுதியானதாக இல்லை. தங்களுடைய தொழில்நுட்ப ஆய்வை பரிசோதித்து அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து தங்களுடைய நிதி ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆலோசனை பெற்று மேற்கொண்டு முடிவெடுப்பது ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.